everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா அந்த கேள்வி நினச்சிட்டு இந்த ரீடிங்கை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஸோ எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் பர்சனலி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வச்சு பர்சனலாக வந்து காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரீடிங்குள்ளார இப்போ நம்ம போகலாம். ரைட், 3 பைல் வச்சுருக்கேன். Pile number 1, இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்டோன் ப்ரௌன் கலரில் இருக்கா, டைகர் ஐ. ஸோ லுக் ஷைனியாக இருக்கு பாருங்க, இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோன். Pile number 2, இந்த ஒயிட் கலர் ஸ்டோன். Pile number 3, இந்த மேங்கோ கலர் ஸ்டோன். ஓகேவா? ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது மூணுமே. ஸோ இந்த 3 பைலில் இருந்து நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 1 வந்து எஸ் ஆர் நோ அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வர ஆன்சர் மோஸ்ட்லி வந்து எஸ் தான். ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான ஒரு கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லிட்டில் பிட் டவுட் இருக்கும். டவுட்டுன்னா ரொம்ப மேஜர் டவுட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன சின்ன டவுட் இருக்கும். பட் ஆனால் அது உட்காந்து யோசிச்சுட்டு உட்காந்து அதை வந்து பேசினா கூட அந்த டவுட்டு விலகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ரைட், ஸோ ஒரு விஷயம் செய்யணும், ஒரு ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு எனக்கு எஸ்ஸா இல்லை நோவா இல்லை என்ன ஆன்சர் வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கிற ஆன்சர் மோஸ்ட்லி எஸ் தான். ஸோ டைம் இஸ் குட். ஓகேவா? இந்த டைமில் நீங்கள் எது பண்ணணுன்னாலும் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து நீங்கள் மற்றவங்களை புரிஞ்சுக்கிறத விட நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்சல்யூட்லி எல்லாமே வந்து ஒரு கிளியர் ஆகும். பிகாஸ் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்களை புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ வேஸ்ட், உங்கள் நேரம் தான் வேஸ்ட். பட் உங்களை அந்த ஒரு டைமை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு கோலை ஃபுல்ஃபில் பண்ணணும், எப்படிலாம் நான் இருக்கணுன்ற ஒரு கனவுகள்லாம் வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் ஈஸியாக வந்துட்டு உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும், அதாவது செஞ்சு காட்ட முடியும். ரைட், சரி, நீங்கள் வந்து இப்போ கரண்ட்லி பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும்
ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கா? அதாவது எனக்கு தைரியம் இருக்குது, எனக்கு நம்பிக்கைலாம் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு அப்பப்போ வந்து பிரேக் ஆகுது. அதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு மனசில் இருக்கிற நம்பிக்கை அதை செயல்படுத்த போகிறப்போ வரமாட்டேங்குது. ஒரு தைரியம் மனசுல நான் இதை செஞ்சிருவேன், என்னால சாதிச்சு காட்ட முடியும், என்னால போய் அந்த பர்சன் கிட்ட பேச முடியும், இது மாதிரி ஒரு மனசுக்குள்ள அவ்வளவு தைரியமாக பேசக்கூடிய பயல் நம்பர் 1, ஓகே போய் செய்யுங்கன்னு சொன்னோம்னா அவ்வளவுதான், கொஞ்சம் யோசிப்பீங்க, ரைட்? பிகாஸ் தெர் ஆர் சம் எமோஷன்ஸ், அதாவது ஒரு சில எமோஷன்ஸ் வந்துட்டு இது வந்து தானா கிரியேட் ஆயிருக்கலாம், இல்லைன்னா மற்றவங்க கிரியேட் பண்ணியிருக்கலாம், அது மூலியமாக உங்களுக்குள்ள அந்த ஒரு எமோஷன்ஸ் உருவாகி இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காரணத்தோட அந்த இருக்குது அந்த ஒரு எமோஷன்ஸ் மனசுக்குள்ளார, அதை இன்னும் உங்களோட நீங்க எடுக்கிற முடிவுகளுக்கு ஒரு தடையா நிக்குது. அது இன்னும் உங்களை விட்டு வெளியே போகணும், ஓகேவா? அதுதான் வந்து நீங்க செய்யலான்னு ஒரு விஷயத்த செய்ய நான் போறேன், செய்யலான்னு போறப்போ டக்குன்னு அங்க வந்துட்டு ஒரு பிளாக் வந்துடுது. சரி, அதனால இது வந்து ஒரு பெரிய ஒரு தடை, பெரிய பிளாக்கேஜ் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன விஷயத்த கண்ட்ரோல் பண்ணிட்டாவே போதும். ஓகே, அண்ட் ஒரு குட் நியூஸ். ரொம்ப நாளாக ஏதாவது எனக்கு ஒரு குட் நியூஸ் கிடைக்காதான்னு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு வருது. எந்த ஒரு விஷயத்தில் ஒரு தடைகள்னு நினைச்சிங்களோ அந்த தடை விலகுது. இது என்னன்னா, நீங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போயிடும். என்னடா நம்ம இதுக்காடா இவ்வளவு நாளாக உட்காந்து யோசிச்சோம், இதுக்கா தலையெல்லாம் தலைவலிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வர அளவுக்கு யோசிச்சோம் அப்படின்னு நீங்களே உங்களை திட்டிட்டு போற அளவுக்கு ஒரு சிம்பிளா போயிடும், ரைட்? அண்ட் நவ் இட் இஸ் அ டைம், ப்ரொஃபஷனல்லையும் சரி பர்சனல்லையும் சரி துணிஞ்சு நீங்க செயல்படுத்தக்கூடிய ஒரு டைம் பீரியட். உங்களுக்கு உங்க மேல ஆல்மோஸ்ட் நம்பிக்கை வந்துட்டு தான் இருக்கு. ஆனா அது இன்னும் நல்ல முழுமையா வரணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள் வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும், எமோஷன்ஸ். அது என்ன எமோஷன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாவே வந்துட்டு அதை தானா நீங்க அழகா நீங்களாவே ரிலீஸ் பண்ணிடுவீங்க, ரைட்? ஸோ பயல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த ஒரு கான்ஃபிடென்ட், தைரியம், நம்பிக்கை, இது ஒன்று மட்டும்தான் வந்துட்டு கான்ஸ்டண்டா உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி எல்லாமே வந்துட்டு ஈஸியா உங்களுக்கு வந்துட்டு சரியா வந்துடும், ரைட்? அண்ட் ஒரு கெரியரில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், பர்சனலில் ஒரு விஷயத்தில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இது குட் பி அ மணி, இல்லை உங்களோட எமோஷன்ஸ், இல்லை உங்களோட அட்டென்ஷன், எதுவாக வேணால் இருக்கலாம், பணமோ இல்லை உங்களோட நம்பிக்கை, உங்களோட காதல், உங்களோட முழு கவனம் எதுவாக இருந்தாலும் டெஃபினெட்லி வந்துட்டு நீங்கள் இந்த டைமில் வந்துட்டு ஒரு மேஜர் ஸ்டெப் எடுக்கலாம், ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஒயிட் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ பயல் நம்பர் 2க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வருது? ஸோ எஸ் ஆர் நோன்னு வந்தால் பயல் நம்பர் 2க்கு வந்து எஸ், ஸ்ட்ராங்லி எஸ் வருது. பார்ப்போம் ஏதாவது வார்னிங் சைன் ஆல்சோ வருதான்னு. பயல் நம்பர் 2 வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ், பட்
ஆனால் உங்களுடைய ஒரு எஃபோர்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து என்னன்னா உங்களுக்கு வெளியில இருந்து தடைகள்ங்கிறதெல்லாம் இல்லை. நீங்க ஒரு விஷயத்த நினைச்சீங்கன்னா அதை அழகா செய்ய முடியும். ஆனா நீங்க நினைக்கணும், அதுதான் ஒரு விஷயம். இப்போ ரொம்ப ஒரு பைல் நம்பர் 2 வந்து லேசினஸ் பயங்கரமா வருது. உங்க லைஃப் ஸ்டைல்ல கரெக்டா போயிட்டு இருக்கிற உங்க லைஃப் ஸ்டைல்ல ஏதோ ஒரு பிளாக்கேஜ் போயிட்டு இருக்கா? கரெக்டா வந்து டெய்லியும் இந்த டைமுக்கு நான் இதை செய்வேன், ஆனா இப்போ என்னால முடிய மாட்டேங்குது. ரொம்ப எமோஷனலியோ இல்ல ஒரு பிசிக்கலியோ இல்ல ஒரு மென்டலியோ வந்துட்டு பிரேக் டவுன் ஆகியிருக்கீங்க. ரொம்ப டயர்ட் ஆகுது. எந்த ஒரு விஷயத்த நான் பிடிச்சு போய் செஞ்சனோ, விருப்பப்பட்டு செஞ்சனோ, அது இப்போ என்னால் செய்ய முடிய மாட்டேங்குது. சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட வீக்னஸ் என்ன சார்ட் அவுட் பண்ணுங்க இப்போ, பிகாஸ் டைம் இஸ் குட். ஓகேங்களா? இன்னர் பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைல் நம்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சுன்னு பார்த்துக்கிட்டா உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் தான் சேலஞ்சாகவே வந்து இருக்கும். உங்களோட டே டு டே லைஃப் ஸ்டைல், டெய்லியும் நீங்கள் எந்திரிக்கிறது அண்டு எப்பயும் செய்யல வேலைகள்ல இருந்து இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே வித்தியாசமாக மாறும். ஸோ அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஓகே, அண்ட் ஒரே விஷயம் தான், ஹாவ் கரேஜ், ஸ்டாப் ஹைடிங், ஷோ அப் அண்ட் லெட் யுவர் செல்ஃப் பி சீன். எஸ், இதுதான் தைரியம். ஆக்சுவலி பைல் நம்பர் 2 வந்து எய்தர் நீங்கள் வந்து ஒரு ஃபயர் சைனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஏர் சைனாக கூட இருக்கலாம். அதாவது அந்த ஒரு ஃபோர்ஸ் தான் தேவை. இப்போ உங்களை வந்து ஒருத்தவங்க பிடிச்சி தள்ளி விடணும் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்கு, உங்களை புஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? போ அதை செய்யின்னு சொல்ல வைக்கணுங்கிற மாதிரி இருக்கு இப்போ. அண்ட் ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க இன்னும் உங்களோட ட்ரூ செல்ஃபை வெளியே கொண்டு வராம இருக்கீங்க. சூழ்நிலைகள் ஃபேவர் ஆகுது அண்ட் இட் இஸ் அ ரைட் டைம். நீங்க யாருங்கிறத வந்து வெளியில காமிக்கக்கூடிய ஒரு ரைட் டைம். உங்களோட வார்த்தைகள்ல இருந்து உங்ககிட்ட எவ்வளவு பவர் இருக்குங்கிறத வந்து டெஃபினெட்லி தெரிய வைக்கக்கூடிய ஒரு டைம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்க இல்ல மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படி இப்படின்னு யோசிக்கிறதுக்கான டைம் கிடையாது. பிகாஸ் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோல்டன் சான்ஸ். எனக்கு வாய்ப்பே கிடைக்கலன்னு கேட்டவங்களுக்கு சூப்பர்வான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது நீங்க எந்த அளவுக்கு சீரியஸா ஃபுல் கமிட்மெண்டோட முழு மனசோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஓகே, ஸோ இவ்வளோ நாளாக மறைஞ்சு ஒதுங்கி எங்கேயுமே போகாம அப்படின்னு இருந்தீங்கன்னா இனி நீங்க வெளியில அடிக்கடி வந்துட்டு உங்களோட வேல்யூ வந்து காமிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஸோ இட்ஸ் வெரி குட். இந்த டைமில் உங்களுக்கு ஃபேமிலி கோயிங் டு பி சப்போர்ட்டிவ், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கு ஃபேமிலி, லவ்டு ஒன்ஸ், நீங்கள் கேட்டால் நோன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ சூழ்நிலைகள் ஃபேவராக வருது. ஹெல்ப் வேணுமா? டெஃபினெட்லி கிடைக்கும். ஹெல்ப் வந்துட்டு உங்கள் ஃபேமிலி சைடில் இருந்தும் கிடைக்கும், வெளியில இருந்தும் ஹெல்ப் வந்து கிடைக்கும். நீங்கள் கேட்கணும். ரைட், ஸோ இட் இஸ் பர்ஃபெக்ட் டைம். கோ ஆஃப்டர் யுவர் ட்ரீம்ஸ். டோன்ட் பி லேசியா இருக்காதீங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு உங்க பர்சனல் லைஃப்ல லவ் கிரஷ் எல்லாம் இருக்கு ஒரு சில பேர் மேல, ஆனா சொல்ல யோசிக்கிறீங்க, பயங்கரமா யோசிக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம்தான், உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீங்க பேசுறத கேட்க தயாரா இருக்காங்க, உங்களுக்கு உதவி வேணுமா செய்ய தயாரா இருக்காங்க. நீங்க கேட்கணும். உங்க மேல எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஒப்பீனியன் இருந்ததோ இப்போ வித்தியாசமா இருக்கு. உங்க மூலியமாக உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். இது வெரி குட்டா, ரொம்ப நல்ல ஒரு டைம் இது. மற்றவங்க ஏதோ சொல்றாங்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நீங்க இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒருத்தவங்க இதை செய்யணும்னு சொன்னா போய் செஞ்சுட்டு வரீங்க. ஒரு விஷயத்த புதுசா ஸ்டார்ட் பண்ணணுமா இல்ல ஒருத்தவங்க கிட்ட போய் உங்க ஃபீலிங்ஸ் சொல்லணுமா, இது வரைக்கும் வந்துட்டு மற்றவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் செய்யறீங்கன்னா இனி வரக்கூடிய டேஸ்ல அதுக்கான அவசியமே கிடையாது. பிகாஸ் எல்லாமே வந்து ஃபேவரபிளா இருக்கு. உங்களுடைய ஓன் பவர், ஓன் செல்ஃப் வெளியே வரக்கூடிய டைம் பீரியட் இது. உங்களை மீறியுமே வரும். நீங்களே கொஞ்ச நாள்ல உங்களோட பிஹேவியர்ஸ் கவனிச்சு பாருங்களேன்.
வித்தியாசமாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு புது விதமான ஒரு பர்சனாக வந்து நிற்பீங்களா அப்படின்னா கிடையாது. பட் ஆனால் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதுதான் வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு பைல் நம்பர் 2 வந்து வெரி சூன், ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஒரு உங்களை மீறி நீங்களே இந்த மாதிரி டான்ஸு மியூசிக்கு அண்ட் ரொம்ப ஒரு உற்சாகத்தில் இருக்க போறீங்க. பிகாஸ் எனக்கு அந்த வைப் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப 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 சந்தோஷப்படுத்த போகுது. ஸோ இது டெஃபினெட்லி ஒரு வெரி குட் நியூஸ் தான் பைல் நம்பர் 2க்கு. ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி கரெக்டான பாத், டிவைனோட பாத்தில் போயிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த டைமில் தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்ய ஆரம்பிங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கு என்ன மாதிரியான ஒரு ரீடிங்? Yes or no? Pile number 3. பைல் நம்பர் 3க்கு எஸ் ஒரு நோ அப்படின்னு கேட்டா, இது வந்து மேபி டிபெண்ட்ஸ் அப்படி தான் வருது. இது கம்ப்ளீட் எஸ் எல்லாம் கிடையாது, பட் மேபி ஒரு டிபெண்ட்ஸ் அப்படி இருக்கு. ஓகேவா? இது வந்து என்னன்னா கம்ப்ளீட் எஸ்ன்னு வராது, கம்ப்ளீட் நோன்னு வராது, இன் பிட்வீன் மேபி ஒரு டிபெண்ட்ஸ்ல தான் வருது. எஸ். பைல் நம்பர் 3. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்து சம்திங் கிளம்ஸியாக இருக்குது. ஒரு சில விஷயம் வந்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு கரெக்டான ஒரு ட்ராக்ல இருக்கான்னா பேலன்சிங் தான் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது இந்த இடத்துல பைல் நம்பர் 3க்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் எல்லா சைடும் தலையாட்டிட்டு இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் சரி சரின்னு கேட்குறீங்க. எந்த சைட்ல இருந்து எந்த வழியில ஒப்பீனியன்ஸ் வந்தாலும், ஒரு கருத்து வந்தாலும், ஒரு அட்வைஸ் வந்தாலும் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு கேட்குறீங்களா? நீங்க ஒரு முடிவை எடுக்க போறீங்க அப்படின்னா எல்லாரோட ஒப்பீனியனுமே உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுது. ஒரு விஷயம் செய்ய போறீங்க, செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 4 பேர் 4 கருத்து சொல்றாங்கன்னா நீங்க முடிவெடுக்கிற அந்த டைம்ல அந்த அவங்க சொன்ன அந்த கருத்துக்கள், அந்த ஒரு அட்வைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நீங்க முடிவெடுக்க விடாம தடுக்குது. ரொம்ப லிசன் பண்றீங்க, டூ மச், ரொம்ப டூ மச்னு சொல்லுவேன். ரொம்ப லிசன் பண்றீங்க எல்லா இடத்துலையுமே. லிசன் பண்றது ரொம்ப நல்லதுதான், தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் there should be லிமிட். நீங்கள் அந்த எல்லாமே லிமிட்டை தாண்டி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்று லவ் பண்ணா ஒரேடியா பண்ணுறீங்க, வெறுத்தா ஒரேடியா வெறுக்கிறீங்க. ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு ஒருத்தவங்க சொல்றத கேட்குறீங்கன்னா ஓவராக கேட்குறீங்க, இல்லைன்னா சுத்தமாக கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அதுலேயும் தான் ஒரு லிமிட் இருக்கணும். ரொம்ப ஓவரா பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால எல்லாமே கிளம்ஸியா நிக்குதுங்க. இப்போ ஒரு விஷயம் வந்து நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு நினைச்சா கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபியூச்சர் பிளானிங் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்றது இட் வுட் பி பெட்டர்.
மற்றவங்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு இந்த பார்ட்னர்ஷிப் விஷயத்துல கவனம். மற்றவங்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ரேண்டமா போயிட்டு விசாரிக்காம போனீங்க அப்படின்னா அது பிற்காலத்துல ஒரு சிக்கலை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க எது செய்யறதோ ஏதாவது ஒன்று செய்யலாம், இப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது இப்போ கரெக்டா தெரியுது. பயல் நம்பர் 3க்கு போக போக அது ஒரு தப்பா தான் இருக்கும். இப்போ ரீசெண்டா நீங்க ஏதோ ஒரு அழகான ஒரு உறவு உங்களோட லைஃப்ல இருந்து விலகி போயிருக்கும். நீங்க பண்ண ஏதோ ஒரு சின்ன தப்புனால அது விலகி இருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னே சொல்லலாம். பட் நீங்க அதை கன்வே பண்ண விதமாக இருக்கட்டும், இல்ல நீங்க அந்த ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண விதத்துல கொஞ்சம் பொறுமையாவே பண்ணிருக்கலாம். யார் பேச்சையோ கேட்டுட்டு நீங்க ஏதோ ஒன்று செஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த ஒரு பியூட்டிஃபுல், அந்த ஒரு நல்ல ஒரு சோல் இல்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களை விட்டு விலகி போயிருக்கு. இது என்ன அப்படின்னா அதுதான் நீங்களாம் உட்கார்ந்து சுயமா யோசிக்காம செய்யற ஒரு டக்குன்னு எடுக்கிற அந்த முடிவு உங்களுக்கு அந்த டைம்ல அது கரெக்டா தெரியுது. பட் ஆனா அது கொஞ்சம் ஒரு உட்கார்ந்து அது எல்லாம் கிளம்ஸி ஆனதுக்கு அப்புறம், அது எல்லாம் போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து நீங்க யோசிக்கிறீங்க, அப்போ பண்ணது தப்புன்னு ரியலைஸ் பண்றீங்க. ஆனா அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டூ லேட். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேபிளா இருங்க. பயல் நம்பர் 3 ரொம்ப ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் இது. பார்ட்னர்ஷிப் விஷயத்துல கவனமா இருங்க. அப்படி இல்லைன்னா ஏகப்பட்ட லாஸஸை ஃபேஸ் பண்ணலாம். நீங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு ட்ரை பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கு. பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓபன் பண்ணலான்ற ஒரு பிளானிங்கும் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ற பிளானிங் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் மனசுல வச்சிருந்தீங்க அப்படின்னா கவனம் தேவை. ரொம்ப கவனம் தேவை. ரொம்ப யோசிக்காதீங்க. ஓகே, ஒரு சில சைன்ஸ் வந்திருக்கணும். பயல் நம்பர் 3க்கு ஒரு சில சைன்ஸ் வந்திருக்கணும். ஆனா நீங்க அதை கவனிக்காம இருந்திருக்கீங்க. ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க எந்த ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இப்போ ரொம்ப ஒரு சொதப்பலாச்சோ, ஒரு கிளம்சி ஆச்சோ, எல்லாமே தப்பா போச்சோ, அதை சரி பண்ணவும் முடியும். உங்களுக்கு அதுக்கான திறமையும் இருக்கு. அதை உங்களுக்கு என்ன பண்ணுனா அது சரியாகுங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ கொஞ்சம் உங்களோட ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்சைட் டவுனா இருக்கு, எல்லாமே அப்படியே தலைகீழா இருக்கு. அதை எப்படி சரி பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு சுயமா முடிவை எடுங்க. ரைட். ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். உங்களோட இன்ட்யூஷனை நம்புங்க. பி ஃபிளெக்சிபிளா இருங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, அண்ட் ஒரு சில பேருக்கு இன்ஃபேக்ட் ஒருத்தவங்க மேலே ஒரு க்ரஷ் ஒரு லவ் இருக்கலாம். பட் ஆனால் அதை அப்ரோச் பண்ணுற விதத்தில் எங்கேயாவது ஒரு ஒரு கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தெளிவாயிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருந்துட்டு எதுவுமே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சுட்டு நீங்கள் முடிவு எடுக்கணும். இது பர்சனலாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், டக்குன்னு முடிவு எடுக்காதீங்க. பிகாஸ் இதனால ஏதோ ஒரு லாஸஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இது நான் அதனால தான் மேபி ஒரு டிபெண்ட்ஸ்ன்னு சொன்னேன். சம்டைம்ஸ் இது நோன்னு கூட வரும். ஓகேவா? ஆனால் அது நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ். ஓகேவா? ஸோ பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இது ஒரு கைடன்ஸாக டெஃபினெட்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைமில் எது செய்யறதாக இருந்தாலும் யோசிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக கரெக்டான ஒரு பிளானிங்கோட செஞ்சீங்க அப்படின்னா அது டெஃபினெட்லி உங்களுக்கு கிளிக் ஆகும், ஃபேவர் பண்ணும். ஓகே, so that's all for pile number 3. Thank you. ஸோ 3 பைலுமே டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ் பார்த்தீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கைடன்சஸ். பர்சனலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.